வணக்கம். வீராஸ் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே வங்கி கணக்கு வச்சுருந்தாலோ லாக்கர் வச்சுருந்தாலோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நாமினேஷன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். எப்படின்னா, நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம், ஒரு டெபாசிட் கணக்கோ, ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டோ, ஒரு லாக்கரோ, இல்லை சேஃப் கஸ்டடி கொடுத்துருந்தாலோ, அது நம்ம வச்சுருக்கப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி ஆச்சுன்னா அது யாருக்கு போய் சேரணும் அப்படின்றத வந்து நம்ம எழுதி கொடுத்தோம்னா பேங்க்கு அவங்களுக்கு ஐடென்டி ப்ரூஃப்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது எதனால் கொண்டு வந்தாங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா டெத்து கிளைம்னு இருந்துச்சு. அந்த கிளைமை வந்து வாங்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முதல்ல டெத் சர்டிஃபிகேட்டு, லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அதை வந்து நோட்டரைஸ் பண்ணோம், நிறைய வேலைகள் இருந்ததுனால சக்சஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அவங்க சாதாரண ஆளுகளுக்கு வந்து அதை வாங்குறது வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அதனால் என்ன, அந்த பணத்தை கிளைம் பண்ண முடியாமல் அன்கிளைம் பேலன்ஸுக்கு நிறையா போயிடுச்சு. அவங்களுக்கு தேவையானப்போ அந்த பணம் கிடைக்காமல் போயிடுச்சு. லீகல் ஏர்ஸில் நிறைய பேர் சில பேர் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட லீகல் ஏர் சர்டிஃபிகேட் இப்படிலாம் குழப்பங்கள் இருந்ததுனால இந்த நாமினேஷன் ரூலு பேங்க்கில் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்க நடைமுறை எப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாமினி தான் போடலாம். ஒரு டெபாசிட்டருக்கு ஒரு நாமினி தான். இதுதான் இப்போ இருக்க ரூலு. இப்போ அதுலேயும் சில குழப்பங்கள் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 38,000 கோடி ரூபாய் வந்து அன்கிளைம் பேலன்ஸில் இருந்துச்சு. அன்கிளைம் பேலன்ஸ்னால் என்னென்னா, ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டு 10 வருஷமாக ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லைன்னா ஒரு டெபாசிட் அக்கௌண்ட்டு மெச்சூர் ஆகி 10 வருஷம் அதை வந்து ரினியூ பண்ணாமல் இருந்தாலோ, வித்ட்ரா பண்ணாமல் இருந்தாலோ அது அன்கிளைம் பேலன்ஸுக்கு போயிடும். இது வந்து இப்போ 38,000 கோடியிலேருந்து ஒரே வருஷத்தில் 42,000 கோடி ஆயிடுச்சு. இது நிறைய பேர் கிளைம் பண்ணாமல் விட்றாங்க. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த சிக்கல்களை கலைக்கிறதுக்காக பேங்கிங் அமெண்ட்மெண்ட்ஸ் பில்லு ஒன்று கொண்டு வராங்க. அதில் என்ன அந்த ஷரத்துகள், முக்கியமான ஷரத்துகள் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க நாமினேஷன் போடுறதுக்கு. யார் பேரில் வேணாலும் நாமினேஷன் போடலாம். யார் பேரில் போடுறதுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வந்து ப்ரியாரிட்டின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து இப்போது ஒரே இது என்ன, இப்போ ப்ரியாரிட்டின்னு சொன்னீங்கன்னா என்னன்னா, ஒரு 4 பேர் வரைக்கும் பேர் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யார் பேர் ஆட் பண்ணலாம், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் 3 குழந்தைகள், இல்லைன்னா ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 4 பேர் வரைக்கும் பண்ணலாம். இது எப்படி இந்த ப்ரியாரிட்டியில் ஆப்ரேட் ஆகும்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி ஆச்சுன்னா உங்கள் ஒய்ஃபு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு. இப்போ நீங்களும் ஒய்ஃபும் 2 பேருக்குமே ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபுக்கு அப்புறம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு போகும். அந்த 2வது ஆளுக்கும் எதுவும் ஆயிடுச்சுன்னா 3வது ஆளுக்கு போகும், 4வது ஆள். இதை வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பான். இது எதனால் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நிறைய போகிறப்போ ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது, இதெல்லாம் ஆகிறப்போ வந்து குடும்பத்தோட கணவன் மனைவி இறந்து போயிடுறாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கலாமிட்டியில் இறந்து போயிடுறாங்க. இந்த கோவிட் டயத்துலலாம் நிறைய இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அடுத்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நாமினேஷன் இல்லைன்னா மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் அந்த கிளைம் ப்ரொசீஜர் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த நாமினேஷன் வந்து இந்த ப்ரியாரிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு வந்து என்னென்னா, நீங்கள் 4 பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஷேருன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒய்ஃபுக்கு வந்து எவ்வளோ ஷேரு, அடுத்து இருக்க 3 பேருக்கு எவ்வளோ ஷேர்னு ஆளுக்கு 25 கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு 50, அப்புறம் மற்றவங்களுக்கு மிச்சம் கொடுக்கலாம். இது உங்களோட விருப்பம். எத்தனை % ஷேர்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி ஆகிடுச்சுன்னா பேங்க்லேருந்து அந்த மாதிரி ஷேரை கொடுத்துருவாங்க. இதே மாதிரி லாக்கரில் வந்து நீங்கள் இப்போ இல்லைன்னா சேஃப் கஸ்டடி கொடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்த 4 பேர் கொடுக்கலாம். இந்த ப்ரியாரிட்டி பேசிஸ் இல்லைன்னா இந்த பேசிஸில் கொடுக்கலாம். இந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் உங்களோட நாமினேஷன் இதை வந்து அதுக்கான பில்லு இப்போ தான் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்ட் ஆன பிறகு அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த ரூல்லாம் வந்த பிறகு என்ன மாதிரி ஃபார்ம் கொடுக்கணும், இப்போ இருக்கிறதே மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 4 பேர் வரைக்கும் அந்த ஃபார்ம்லாம் மாறும். அவங்களுக்கு ஷேர் கொடுக்குறதா இல்லைன்னா ப்ரியாரிட்டியில் நீங்கள் கொடுக்க போகிறீங்களான்றதை பண்ணுங்கள். ப்ரியாரிட்டின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 2 3 4 ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அடுத்த ஆளுக்கு போயிட்டுருக்கோம். ஷேர்னை வந்து ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஷேர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பேங்க் அந்த ஷேரில் வந்து கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாமினேஷன் எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா, நாமினி இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்க ஐடி ப்ரூஃபை மாத்திரம் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் ப்ளஸ்ஸு இந்த ஒரிஜினல் பாஸ்புக்கோ டெபாசிட் ரிசிட்டோ இதை கொண்டு கொடுத்தாங்கன்னா உங்கள் பேரில் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, பேங்க் வந்து அவங்களோட லைபிலிட்டிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. ஆனால் பணம் போகிறது, நாமினிக்கு போகிறது அவரோட சொந்தம்னு சொல்ல முடியாது. அது வந்து ஹோல்ட்ஸ் தட் ஆஸ் அ ட்ரஸ்டி. அவர் ட்ரஸ்டி மாதிரி தான் ஹோல்ட் பண்ணுறாரு. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு லீகல் டிஸ்பியூட் வந்து ஒரு லீகல் ஏர் வந்து கோர்ட்டில் போய்
ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு எனி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட். நீங்கள் பேங்கர் வந்து அது வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஏன்னா பேங்க்லேயே பணம் கிடக்கிறது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இப்போ ஒருத்தர் ட்ரஸ்டி கையில் போச்சுன்னா அப்புறம் இந்த ட்ரஸ்டியும் அவங்களும் எப்படி கோர்ட் என்ன சொல்கிறதோ அது மாதிரி பிரிச்சுக்கணும். இதுதான் நாமினேஷன். இப்போ நாமினிக்கு கொடுத்துட்டா அது எண்டு கிடையாது, அதுக்கப்புறமும் டிஸ்பியூட் ஆரம்பிக்கும். பட் பேங்க் அதில் இன்வால்வ் ஆகாது. அதனால் பேங்க்கில் வந்து அமௌண்ட் அக்குமுலேட் ஆகாமல் இது எல்லாத்துக்கும் நாமினேஷனை பார்த்து நீங்கள் அந்த ரூல்ஸு வந்த பிறகு அந்த ரூலில் சொல்லியிருக்க ஃபார்ம் படி நீங்கள் என்ன ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறீங்களா இல்லைன்னா ஷேரிங் கொடுக்க போகிறீங்களா டிசைட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாமினேஷன் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் சேர்த்து வச்ச காசு இதெல்லாம் நீங்கள் ஒரு பயம் இருக்கலாம், இதை நாமினேஷன் போட்டு சொன்னோம்னா அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்களான்னு. பட்டு இதுக்கு வழியே இல்லைங்க. இப்போ நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பணம் யாருக்குமே கிடைக்காது. அதனால் நாமினேஷன் போடுறது வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருமோ நாமினேஷன் போட்டால், இதெல்லாம் வந்து நெருப்புனா வந்து நாக்கு ஒன்று சுட்டு போயிடாது. நம்ம இருக்கிற பணத்தை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கோ நம்ம இறந்த பிறகு நம்ம ஸ்பௌஸுக்கோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு செக்யூர்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாமினேஷன் கொடுக்குறது வந்து ஒரு ஆக சிறந்தது. இது வந்து இட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜன் ஆர் எனிதிங். அப்போது நீங்கள் நான் இதை கொடுத்துட்டிங்கன்னா அப்போது நாமினேஷன் போகிறது ஹோல்ஸ் ஆஸ் அ ட்ரஸ்டி. அப்புறமா வந்து அந்த பர்சனல் லாஸ்லாம் எப்படி அப்ளை ஆகுறதுன்னா அப்புறம் பார்த்துக்குறாங்க. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் பேங்க்கில் நாமினேஷன் போடலைன்னா நாமினேஷன் போட்டுருங்க. இந்த புது ரூல் வந்த பிறகு என்ன ஆப்ஷன் எடுக்கணும்னா எடுத்துக்கொண்டு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.